ஹாய்ங்க. வாரத்தில 2 தடவ வந்து இட்லி மாவு வந்து நான் வீட்ல அரைப்பேங்க. அப்போ வந்து வாரத்தில 1 தடவ மட்டும் இட்லி மாவு அரைக்கும்போது வந்து இந்த மாரி சிறுதானியத்துக்கு ஊற வச்சு அரைச்சுருவேன். என்ன அப்போதைக்கு வீட்ல அவைலபிளா இருக்கோ அது போட்டு ஊற வச்சுருவேன். இன்னைக்கு வந்து நான் ஃபுல்லாவே வந்து மாப்பிள சம்பா அரிசி மட்டும் வச்சு ஊற வச்சிருந்தேன். நம்ம எந்த அரிசி ஊற வச்சாலும் 4 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போட்டோம் அப்படின்னா, கரெக்ட்டா இருக்குங்க. நான் எப்பவுமே வந்து அதுதான் ஃபாலோ பண்ணுவேன். இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா வரும். சிறுதானியமுமே அப்படிதான். நல்ல வெயில் அடிக்கும்போது நான் வந்து இந்த சுண்டலு, பச்சைப்பயிறு இந்த மாரி ஐட்டம்லாம் கொண்டு வந்து வெயில்ல காய வச்சுருவேங்க. அப்படி வச்சோம் அப்படின்னா வந்து செல்லு பிடிக்காம இருக்கும். அதனால வந்து வாரத்தில 1 தடவ இல்லன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவ இந்த வேலைய வந்து நான் கட்டாயம் பண்ணிருவேன். ரொம்ப நாளா வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ வச்சு அந்த லட்டு பண்ண சொல்லி கேட்டே இருந்தாங்க. யூடியூப்ல அப்புறம் டிவிலலாம் இந்த ஃபார்ம்லே டேட்ஸ் பைட்ஸ்க்கு வந்து ஆட் வரதுல வந்து ரொம்பவே வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்க அவங்க. "இது ஆர்டர் போடுங்க" அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நான் கண்டிப்பா நீ சாப்பிடவே மாட்ட. அதனால வந்து நான் செஞ்சு தரேன். நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் செஞ்சிருந்தேன். நான் யூடியூப்ல கொஞ்சம் நெறைய வீடியோஸ் பார்த்துட்டு அந்த மெஷர்மெண்ட் படி தான் பண்ணேங்க. ஆனா அந்த ஸ்கொயர் ஷேப் மட்டும் வரல. நானும் 2, 3 தடவ ட்ரை பண்ணேன். என்ன ஃபால்ட்டுன்னு தெரியல. ஓகே. அதுக்கப்புறமா வந்து உருட்டியே வச்சாச்சு. கேட்ட மேடம் வந்து ஒண்ணு தான் சாப்பிட்டாங்க செஞ்சதுக்காக. மீதியெல்லாம் நாம தான் வந்து சாப்பிட்டு காலி பண்ணணும். நாளைக்கு இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாங்க.